தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்திப்படி தென்காசியில் 4வது நாளாக கொட்டித் தீர்க்கும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பற்றிய செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மெயின் அருவி, 5 அருவியில் பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 4வது நாளாக பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரஞ்சித் இணைகிறார். வணக்கம் ரஞ்சித், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 4 தினங்களாக கனமழையானது பெய்து வரும் நிலையில் இந்த மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ள நிலையில் இன்றுடன் 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அருவிக்கரை பகுதிகளில் உள்ள ஒரு சில தடுப்புகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. இருந்தபோதும் வெள்ளப்பெருக்கு சீரான பின்னரே சீரமைப்பு பணிகள் செய்யப்படும் என பேரூராட்சி நிர்வாகம் சார்பிலும் வனத்துறை சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வரை வெள்ளப்பெருக்கானது குறையாமல் ஆர்ப்பரித்து கொண்டு அருவிகளில் தண்ணீரானது கொட்டி வரும் நிலையில் இன்றுடன் 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.